ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லக்கி பாஸ்கர் படம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த படம் உருவானது இந்த ஹர்ஷா மேத்தா ஸ்கேம்லேருந்து தான். யார் இந்த ஹர்ஷா மேத்தா, அவர் என்ன ஸ்கேம் பண்ணாரு, அவர் ஏன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன கம்பெனியோட ஸ்டாக்ஸை வாங்கி அதை அதிகமாக்கி மக்களை வாங்க வச்சாரு. தென் ஒரு கரெக்டான டைமில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டாரு. இது மூலயமா நிறைய அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காரு. இது மூலயமா நிறைய பேங்க் கூட டைரக்ட் லிங்க்லயும் இருந்திருக்காரு. இந்த அமௌண்ட் அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. தென் மணி மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. மணி மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இது டைரக்டா பண்ண முடியாது. ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு இடையில ஒரு புரோக்கர் யூஸ் பண்ணும். இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 1 or 2 வீக்ஸ் ஆகும். இந்த கேப்ல அந்த அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதிக அமௌண்ட் சம்பாதிச்சிடாரு. தென் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்காக போலி ரிசிப்டை யூஸ் பண்ணி பேங்க்குக்கு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. இது மூலயமா நிறைய பேங்க் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்காரு. இந்த ஸ்கேம்காக தான் கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப இருந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கேம்ல லிங்க் இருக்கிறதா சொல்றாங்க. ஹர்ஷா மேத்தா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ ஆல்.